ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணி சேவிங் டிப்ஸ். ஸோ எல்லாருமே எல்லா காலகட்டத்துலேயும் பேசக்கூடிய ஒரு டாபிக் தான் மணி சேவிங் டிப்ஸ். ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் மணி சேவிங்ஸை பண்ணுறதுக்கு முன்னாடி மணி சேவ் பண்ணணும் அப்படின்ற அந்த திங்கிங்கை விட்டு என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருந்தால் மணி சேவ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். பொதுவாக மணி சேவிங்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன். பட் என்னால் மணி சேவ் பண்ண முடியல. எதுவுமே சேவிங்ஸுக்குன்னு எடுத்தே வைக்க முடியல. அந்த அளவுக்கு செலவாகுது. ஒருவேளை இதெல்லாம் கரெக்டாக தான் நான் செலவு பண்ணுறேனா? இல்லை எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேனா? அப்படின்றதே தெரியாமல் நிறைய பேரே இருப்பாங்க. நானுமே அப்படி தான் இருந்திருக்கேன். ஏன்னா, எந்த வழியில் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்குமே தெரியாது. பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு தோணும். இது நம்மளுக்கு தேவைன்னு தோணும். ஆனால் உண்மையிலேயே நம்ம வாங்குகிற பொருள் நம்மளுக்கு தேவையா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நோட் பண்ணி வச்சோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். பொதுவாக மணி சேவிங் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். ஆனால் நம்மளில் நிறைய பேர் மணியை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தெரியாமல் சேவிங்ஸ் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட இன்கம் எவ்வளவோ அந்த இன்கமில் 20% நம்ம சேவிங்ஸுக்குன்னு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பென்சஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஆனால் அந்த தவிர எல்லாருமே செஞ்சுருவோம். முதல்ல ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக சேவிங்ஸ்ன்றது பண்ணவே முடியாது. முதல்லையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சேவிங்ஸை முடிச்சுட்டு இதுதான் நம்மளோட அமௌண்ட், இதுதான் நம்மளோட சேல்ரி. ஸோ இதை வச்சு தான் நம்ம செலவு பண்ணணும். நெக்ஸ்ட்டு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது. இன்றைக்கி காலகட்டத்தில் பட்ஜெட் போட்டுலாம் செலவு பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. அப்படி சொல்ல முடியாது. பட்ஜெட் போட்டு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கும் பட்ஜெட் போடாமல் நீங்கள் செலவு பண்ணுறப்ப எவ்வளோ செலவுகள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டைம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணி பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கே புரியும். உங்களுக்கு பட்ஜெட் போட தெரிலனா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஒரு மந்த் ரஃப்பாக ஒவ்வொரு நாளும் டேட் போட்டு இந்த பொருள் வாங்கியிருக்கோம், இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நோட் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மந்தோட எண்டில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் தெரியும். ஒரு செலவு கூட நம்ம விடாமல் அதில் நோட் பண்ணிட்டு வரணும். ஒரு சில விஷயங்களை நம்ம மிஸ்டேக் பண்ணிவிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இதெல்லாம் செலவாயிருக்கா அப்படின்றது கூட நம்மளுக்கு தெரியாது. ஒரு ரூபாயுமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா அதுவும் அமௌண்ட்டு தான். ரூபான்றதை சேர்த்து வச்சோம்னா தான் 10 ரூபாயா வரும். 10 ரூபாயை சேர்த்து வச்சோம்னா தான் 100 ரூபாயை எட்ட முடியும். ஸோ எடுத்த உடனே யாருமே 10,000 சேர்த்துட்டோம் 20,000 சேர்த்துட்டோன்னு சொல்லவே முடியாது. ஸோ அதனால் எல்லா விஷயத்தையுமே கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா எதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்றது தெரியும். நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் பட்ஜெட்டுக்கு பிளான் பண்ணும்போது இது நம்மளுக்கு தேவையில்லாத செலவோ அப்படின்றத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இதை நம்ம தேவையில்லாமல் வாங்கிட்டோமோ அப்படின்றது உங்களுக்கே புரியும். இது எங்கே நடக்கும்னு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நம்ம ஷாப்பிங் பண்ணது தான் தெரியும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது. நம்மளுக்கு ஒரு பொருள் வேணுமா வேணாமா அப்படின்னு தெரியாமையே நம்ம அதை ஷாப்பிங் பண்ணிடுறோம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் ஸ்க்ரோல் தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் இருக்கிற ஆப்ஸை நம்ம பார்க்கும்போது அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது அந்த பொருள் பார்த்தா ஓகே நல்லா தானே இருக்குது, இது நம்மளுக்கு தேவை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாங்கிடுறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த பொருள் நம்மளுக்கு தேவையா அப்படின்றத வாங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். அப்படி இல்லையா அது ஜஸ்ட் உங்களுக்கு வேணும்னு தோணுச்சு அப்படின்னா கர்ட்டில் போடலாம், இல்லை விஷ்லிஸ்ட்டில் வைக்கலாம். ஒரு 1 வீக் அப்புறம் உண்மையிலேயே நம்மளுக்கு அந்த பொருள் தேவை அப்படின்னா நம்ம அந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்த உடனே நம்ம அந்த பொருளை வாங்கணும், உடனே பர்ச்சேஸ் பண்ணணும், பை நவுன்னு கொடுத்து பை பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டில் பொருள் தான் சேருமே தவிர நம்மளுக்கு மணி சேராது. இப்போ எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக். இந்த மிஸ்டேக்ஸை நானுமே பண்ணியிருக்கேன். பார்ப்பாங்க, இப்போ எங்கள் குட்டி பாப்பாங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாய்ஸாக ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ வீட்டில் டாய்ஸ் அதிகமாக இருக்கிறத பார்த்து ஸோ இனிமேல் வாங்கி கொடுக்கக்கூடாது, தேவையானதை மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போடுற ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் ரொம்பவே குறைச்சிட்டேன்.
ஆன்லைன் ஆர்டர் நிறைய பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அந்த ஆப்ஸ் மூலமாக வரபடி நோட்டிஃபிகேஷன் தான். ஜஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னாவே நம்ம வந்துட்டு போய் ஆன்லைனில் ஆர்டர் போடுறதையும் நம்ம கம்மி பண்ணிக்குவோம். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ஆன்லைனோட ஆப்ஸில் வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னாவே போதும். நெக்ஸ்ட்டு இஎம்ஐயில் பொருள் வாங்குறது. பொதுவாக ஒரு பொருள் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டா அந்த பொருள் வாங்குறதுக்கான பணத்தை நம்ம சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பொருளை வாங்கணும். இன்ஃபேக்ட் ஒரு பொருள் வேணுமா, இந்த பொருள் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா முதல்ல நம்ம அந்த பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ளேயே ஒரு சில கேள்விகளை நம்ம கேட்டுக்கணும். இந்த பொருள் எனக்கு தேவையா, இந்த பொருள் இப்போ எனக்கு தேவையா, இந்த பொருள் வாங்குறது மூலமாக என்னால் என்னுடைய பணத்தையும் என்னோடய நேரத்தையும் மிச்சம் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வியை நமக்குள்ளே நம்ம கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பொருள் நம்ம வாங்கலாம் அப்படின்னு நம்மளுக்கான ஆன்சர் கிடச்சிச்சின்னா நம்ம வாங்கிக்கலாம். இல்லைனா தேவையே இல்லாமல் பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு நம்மள்ட்ட பணம் இல்லைன்னு சொல்லுவோம். இதுதான் எல்லாருக்கும் நடக்குது. எனக்கும் ஒரு சில நேரத்தில் இது நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது. இந்த கிரெடிட் கார்டு எதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமையே நிறைய பேர் அந்த கிரெடிட் கார்டை வாங்கி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்புறம் அதுக்கான டியூ கட்டுறோம், அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்லாம் நம்மளே மாட்டிக்கிறோம். நெக்ஸ்ட் மற்றவங்கள பார்த்து அவங்க லைஃபோட கம்பேர் பண்ணி நம்ம லைஃப்பையும் கம்பேர் பண்ணுறது. ஸோ இதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன செய்கிறாங்களோ, அவங்க வீட்டில் என்ன பொருள் வாங்கியிருக்காங்களோ அந்த பொருளை நம்மளும் ஒரு இஎம்ஐலையாவது வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறது. இல்லை கிரெடிட் கார்டு இருந்தால் கிரெடிட் கார்டு மூலம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. அது ரொம்பவே தப்பு. ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலுமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வீடுகளுக்கு தேவையானது ஒரு விஷயம் இருக்கும், அவங்க வீடுகளுக்கு தேவையான விஷயங்கள் ஒன்று இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதை நம்மளுமே செய்யணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம தான் ரொம்ப செலவு பண்ணிவிட்டு கடன் வாங்கி செலவு பண்ணுற நிலைமைக்கு போவோம். ஸோ அதை வந்து முதல்ல அவாய்ட் பண்ணணும். மணி சேவிங்ஸில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம்னாவே நம்மளால் கண்டிப்பாக மணி சேவிங்ஸ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு மணி சேவ் பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக யோசிக்காமல் கொஞ்சம் பாசிட்டிவாக நம்மளோட செலவுகளை குறைச்சிக்கிட்டோம்னாவே போதும், நம்ம கண்டிப்பாக மணி சேவ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.